முத்திபூர்ணம் யாகமையாகவே சயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக ஆன்மீராகுவான் அளவிலா வெகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி சடங்குகள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு புரட்டாசி மாதம் 2025 சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வீடு 40 நாளைக்கு தீட்டு. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வீடு 40 நாளைக்கு தீட்டு. இதே போல ஒருவர் இறந்தாலும் 40 நாளைக்கு தீட்டு. அந்த வீடு தீட்டு வீடு. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா 40 நாளைக்கு போய் தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு மெய்வழி சட்டம் இருக்கு. இல்ல ரொம்ப சொந்தம், நாங்க சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படின்னா 7 நாளைக்கு மேல போகலாம். தீட்டு வீடா இருக்கிறதுனால தண்ணி கூட குடிக்க கூடாது, விசாரிச்சுட்டு வந்துடணும், வந்து வீட்டுல குளிக்கணும். இப்போ நாம ஒரு குழந்தையிலிருந்து பார்த்தோம்னா பிறந்து 40 நாள் தீட்டு, தாய்க்கும் தீட்டு குழந்தைக்கும் தீட்டு, கூட இருக்கிறவங்களுக்கு தீட்டு. அந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் வீட்டுக்கு போய் துணியெல்லாம் நினைச்சிட்டு குளிக்கணும், குளிச்சுட்டு தான் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. 40 நாளைக்கு அப்புறம் ஆலயத்துல தீர்த்தம் போட்டு சுத்திகரிக்கிறாங்க. இப்ப நார்மலா நாம இந்த தீட்டு உலகத்துலதான் புழங்குறோம். நாம புழங்குவதே தீட்டு உலகம். தீட்டே இல்லாத ஒரு ஊர் அப்படின்னா, தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதி நம்ம மெய்வழிச்சாலை என்ற திருவளர் தேவபூமி ஒன்றுதான் தீட்டே இல்லை. அங்க வள்ளலார் குறிப்பிடுகின்ற மரணமிலா பெருவாழ், அங்க இருக்கிற யாரும் இறந்து போவதில்லை, மரணமிலா பெருவாழ்வை அடைகின்றார்கள். அப்ப நார்மலா நாம தீர்த்தம் போட போனா நாம மூலமந்திரம் இடது கையை கீழே தொங்க விட்டு வலது கையை நாம இதயத்துல வச்சு சந்நிதி பார்த்து நாம மூலமந்திரம் சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் நார்மலா. மூலமந்திரம் சொல்லும் பொழுது தீர்த்தம் போடுறவரை பார்க்கக்கூடாது, சந்நிதி தான் பார்க்கணும். இப்போ குழந்தை பிறந்து 40 நாள் ஆச்சு. இப்ப தாய்க்கு குழந்தைக்கு கூட இருந்தவங்களுக்கு தீர்த்தம் போடணும். இதனுடைய முறை பார்த்தீங்கன்னா, தீர்த்தம் சந்நிதிக்கு முன்னால இருந்து தீர்த்தம் போடுறாங்க. போடும் பொழுது அந்த சந்நிதி வரை யாருமே இருக்கக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னா காலையில 7:15 7:30 அல்லது 6:30 இந்த மாதிரி யாருமே இல்லாத நேரத்தில் தீர்த்தம் போடுறாங்க. அப்ப அதாவது தீர்த்தம் போடுறவங்க நேர சந்நிதி, யாருமே நடுவில் இருக்கக்கூடாது, யாரும் குறுக்கவும் போகக்கூடாது. இந்த குழந்தை பிறந்த அந்த தீட்டுக்கு தீர்த்தம் போடும் பொழுது கையை இப்படி வைக்க சொல்றாங்க. கையை கிராஸ் இப்படி வச்சுட்டு தாய்க்கு 3 தடவை தீர்த்தம் போடுறாங்க. 2 காதுலையும் தீர்த்தம் போடுறாங்க. இதுக்கப்புறம் குழந்தைக்கு தீர்த்தம் போடுறாங்க. கூட இருந்தவர்கள், பாட்டி, குழந்தையோட பாட்டி, சொந்த பந்தம் கூட இருந்தவங்க, இவங்க எல்லாருமே கிழக்கு வாசல் வழியாத்தான் உள்ள வரணும். வந்து மறுபடியும் ஆலயத்துல வச்சு அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு இதே முறையிலேயே
3 முறை சந்நிதி முன்னால வச்சு தீர்த்தம் போடுறாங்க, காதுக்கு தீர்த்தம் போடுறாங்க, குழந்தைய சந்நிதியில படுக்க வச்சு அதுக்கும் தீர்த்தம் போடுறாங்க. இதுதான் அந்த தீட்டை சுத்திகரிக்கும் முறை. இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அடுத்து அந்த குழந்தைக்கு நடக்கிறது நாமம் சுட்டுதல். பிறக்கும் பொழுது தாயினுடைய கருவறையில சவநிலையில இருக்கு. அதனாலதான் வெளியில வந்த உடனே பிரசவம் ஆச்சா, பிறந்தது சவமா அப்படிங்கிற அதற்கு சவம் என்ற நாமம் தான் இருக்கு. அதனாலதான் கோயில்கள்ல போய் நாம இந்தியாவில தான் ஞானிகளுடைய பெயர் வைக்கிறோம். சுப்பிரமணியன், முருகன், சிவலிங்கம். ஆனா வெளிநாடுகள்ல வுட், பிரவுன், பிளாக், வெளிநாடுகள்ல இப்படி பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அவன் மரம் மாதிரி, வாழ்க்கையே மரம் மாதிரி இருக்கு. இங்க நாம பெயர் ஒரு ஞானிகளுடைய பெயரை வைக்கிறோம். ஏன்னா இவரும் பின்னால ஞானி ஆகணும். இந்த பெயரானது எதற்கு யாருக்கு வைக்கப்படுதுன்னா இந்த தூலத்துக்கு இல்லை, இதுக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவனுக்கு வைக்கப்படும் பெயர். இப்ப நம்ம தூலமும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. நம்முடைய ஜீவனுடைய அந்த எண்ண அலைகளும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு. ஆனா இதுக்குள்ள இருக்கின்ற அந்த காரண தேகத்தில் இருக்கிற ஆத்மா மனிதனாக உள்ள அத்தனை பேருக்கும் ஒண்ணு, அந்த பரமாத்மா மனிதனாக உள்ள அத்தனை பேருக்கும் ஒண்ணுதான். இதுல எந்த வித வேறுபாடும் இல்லை. நமக்கு தெய்வம், இப்ப எனக்கு தெய்வம், நான் சின்ன குழந்தைய இருக்கும்போது சாலை ஜெயசுந்தரன் அப்படின்னு நாம சுட்டி அவங்களுடைய திருக்கரத்தாலே என்னுடைய வாயில ஜீனி கொடுத்தாங்க. எங்க அக்கா பெரிய பிள்ளை 6 வயசு, அதெல்லாம் சின்ன பெரிய பிள்ளைங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க. குழந்தையார கையை நீட்ட முடியாது, அதனால நேரா அவங்க வாயில. நமக்கு இப்ப இந்த பேர்ல ஜெயசுந்தரன்கிறது நரனுடைய பெயர். எல்லாரும் இந்த பேர் வைக்கலாம், சுந்தரன் வச்சுக்கலாம், சுப்பிரமணியன் வச்சுக்கலாம். ஆனா சாலை என்ற ஒரு நாமம் தெய்வத்துடைய நாமம். அதாவது தனக்குள்ள மெய்யை அறிந்த மக்களுக்கு தெய்வம் தங்களுடைய நாமமான மெய்வழி என்ற நாமத்தை கொடுக்கிறாங்க. அகத்துக்குள்ள தன்னை அறியாதவர்களுக்கு சாலை என்றொரு மெய்மேனி தூலம் எடுத்து வந்த நம்ம தெய்வங்களுடைய நாமம் தான் சாலை. அந்த நாமத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப நாம அந்த சாலை என்பது அறிவை குறிக்கக்கூடியது. தெய்வம் தான் அறிவு. நமக்கு அறிவு இருக்கு, ஆனா நமக்கு தெரியாது. அந்த அறிவையும் நாம அழிந்து போகின்ற விஷயங்களுக்கு தான் அதிகம் பயன்படுத்துறோம். நாம பயன்படுத்துறதே அதிகம் அறிவை அழிந்து போகிறதுக்கு. ஆனா அந்த அறிவானது தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை அறிவதற்கு அடைவதற்காக கொடுக்கப்பட்டது. இப்போ நாம அதனாலதான் யாரும் உங்க பேர் என்னன்னு கேட்டா முழுவதுமாக சாலைன்னு தெய்வ நாமத்தை வச்சு பேரை சொல்லணும். அடுத்து இப்ப நாம சூட்டியாச்சு. அடுத்து ஒரு குறிப்பிட்ட வயதுல புது முடி வைத்தல். தாயினுடைய கருவறையில தீட்டுல இருக்கிற முடி பொதுவாகவே எல்லாரும் கோயில்ல போய் தான் மொட்டை போடுறது அப்படின்னு இருக்கு. கோயில்கள்ல முடி காணிக்கை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும், படிச்சிருக்கீங்களா? முடி காணிக்கை. எங்க தாயினுடைய கருவறையில நம்ம உடம்பு முழுக்கத்தான் இருந்திருக்கு, அப்புறம் எதுக்கு முடியை மட்டும் காணிக்கை கொடுக்குறோம்? எல்லாத்தையும் இல்லை கொடுக்கணும், எல்லாம் தானே தீட்டு. அது எதற்கு முடி என்றால் அகத்தில் ஒன்று இருக்கு, அதற்கு புற அடையாளம் தான் தலையில இருக்கிற முடியை கொடுக்கிறது. நம்ம கிட்ட அடி முடி நடு அப்படின்னு முப்பொருள்கள் இருக்கு. இந்த முப்பொருளையும் தரிசித்தவர்கள் தான் முனிவர்கள். தெய்வம் வேதத்துல அடியும் நடுவும் முடி என்று உரைக்கும் அரியார் உலகிலே
அரியர் உலகிலே அடியும் முடியும் நடுவும் கண்டவான ஆனந்தர்க்கே விடியும் அடியும் முடியும் நடுவும் வேதம் சாலையில் பிடியார் உலகில் நின்று ஏங்கி விழிக்க மூலையில். அடுத்தது அடியும் நடுவும் அடியும் முடியும் நடுவாகி நின்றுலக பொய்யில் அடிமுடியும் நடுவாகி நின்ற மெய்யும் எங்கே. இந்த உலகம் முழுக்க அடி முடி நடுவுல அடியும் நடுவும் முடியாயிருச்சு. முடி எப்படி வெட்டப்பட்டு வெளியில போயிருச்சோ அதே போல இந்த முடியானது இறைவனுக்கு காணிக்கையாக தரப்படாத காரணத்தினால் நமக்குள்ள இருக்கின்ற அந்த அடியும் நடுவும் முடியை போல முடி எப்படி வெட்டப்பட்டு வெளியே போச்சோ இது எல்லாமே இந்த தேகத்தை விட்டு வெளியே போயிருச்சு. அதுதான் இந்த உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கு. ஆனா நம்ம தெய்வம் அவர்கள் அடியும் முடியும் நடுவாகி நின்ற மெய்யும் எங்கே. இப்ப அந்த நமக்குள்ள இருக்கின்ற அடி, நமக்குள்ள இருக்கின்ற அந்த முடி, அது நமக்குள்ள நடுவாக இருப்பது அந்த இறைவன், அந்த பரமாத்மா, அந்த சிவம். அதுல போய் ஒடுங்கிருது. அதுதான் அடியும் முடியும் நடுவாகி நின்ற மெய்யும் எங்கே. நான் குழந்தையா இருக்கும் போதுங்க எங்க அப்பா சேர்ந்த உடனே எங்க பாட்டி சேர்ந்துட்டாங்க. எங்க தாத்தா அவரு நாக்கடை, தூத்துக்குள்ள நாக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, சேரல. எங்க அப்பா தெய்வத்துக்கிட்ட போய், தெய்வமே பேரனுக்கு புதுமுடி வைக்கணும், உத்தரவு கொடுங்கன்னு கேட்கும்போது, வீட்டுக்கு பெரியவங்க வரணும், உங்களை கூட்டிட்டு வாங்க. எங்க தாத்தா வரமாட்டேங்கிறாரு. அவருக்கு இதுல ஒண்ணும் பிடிப்பு இல்லை. நீ ஏன் செஞ்சுக்கோ, அம்மா வச்சு செஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் தான் எங்க அப்பா கடிதம் எழுதுறாங்க, இது மாதிரி பேரனுக்கு நான் சடை தான் வளர்க்கணும் போல இருக்கு அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. எழுதுனா சரி நான் வருவேன், அதுல கலந்துக்கிட்டு அப்படியே உடனே கிளம்பிடுவேன் அப்படிங்கிற கண்டிஷன்ல வராங்க. வந்து விடுதிக்கு வெளியிலே பக்கத்திலே பைய வைக்கிறாங்க. வச்சு புதுமுடி வைத்தெல்லாம் முடியுது. எங்க தாத்தாவுக்கு வந்து நீரிழிவு நோய். அங்க மெய்வழி பீதாம்பரானந்தர் வந்து சித்த மருந்துகள், மூலிகைகள் செஞ்சு கொடுப்பார். எங்க அப்பா அவர்கிட்ட போய், அவருக்கு எங்க அப்பாவுக்கு நீரிழிவு இருக்கு, அதுக்கு மருந்து கொடுங்க, மருந்து வேணும்னு கேட்பாரு. உடனே கொடுத்துடாதீங்க, 3 நாள் கழிச்சு கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா அந்த சித்த மூலிகைய கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு ஜீனியை சாப்பிட்டா உப்பு கரிக்குது. இப்படிதாங்க இந்த மூலிகை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல இருக்கிற இனிப்பெல்லாம் மாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு வேணும் கொடுங்க, நான் ஊருக்கு கொண்டு போக அப்படின்னு கேட்டபோது, இதெல்லாம் வந்து உலர வச்சு காய வச்சு வஸ்திர செஞ்சு தான் கொடுக்கணும், அதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே சரி வந்துட்டோம், சரி நம்ம உடம்புக்கு மூலிகை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு இருக்காரு. அங்க சாலையில தான், வேற பொழுதுபோக்கே இல்லையே, வேற என்ன, எல்லாரும் ஆலயத்துக்கு தான் போகும்போது அவங்களும் ஆலயத்துக்கு போறாங்க. தெய்வங்களுடைய அருளை கேட்ட பிறகு அவங்களுக்கும் சரி நாமளும் இதுல சேருவோம் அப்படின்னு அவங்களே தெய்வமே என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு கேட்டு சேர்ந்துக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு சடங்குகளும் வந்து ஒரு காரணத்துக்காக எடுத்து வைக்கப்படும். இதை வச்சாவது ஒரு சொந்த பந்தத்தை கூப்பிடு, இதுக்காக வரட்டும், வந்த நேரத்திலேயாவது இந்த தெய்வீகம் புரியட்டும், அவங்களுக்கும் இந்த மெய் கிடைக்கட்டும். அப்புறம் காதுக்கு பொன் பூட்ட நிறைய இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க கல்யாண மண்டபம் வச்ச போது காதணி விழா அப்படின்னு பத்திரிகை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏதோ சின்ன குழந்தைக்கு தான் வைக்கிறாங்கன்னு பார்த்தா காலேஜ் படிக்கிற பசங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இப்பெல்லாம் காதணி விழாங்கிறது தாய் மாமா வலுவா எப்ப இருக்காரோ அப்பதான் நடத்துறாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியத்துவமே தாய் மாமாவுடைய சீர்தான், அதை நம்பித்தான் காதணி விழா. நமக்கு தெய்வம் அவர்கள் காதுக்கு பொன் பூட்டல், இதுக்கு பேரு
காதுக்கு பொன் பூட்டல். இதான் நாம இங்க எடுத்து வச்சிருக்கிறது. அப்ப இது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே காதுக்கு பொன் பூட்டல் அப்படிங்கிற நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஏங்க அதுல முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற 5 பொறிகள்ல காது தான் ஆகாயத்துக்குரியது. நம்முடைய ஜீவன் ஆகாயத்தை சேர்ந்தது, நம்முடைய ஆத்மா ஆகாயத்தை சேர்ந்தது, பரமாத்மா ஆகாயத்தை சேர்ந்தது. அப்ப இரு செவியும் உயிர் துளை அப்படிங்கிறாங்க. 2 செவியும் உயிர்கான துளை. அதுதான் ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். நம்ம இந்த தூளை இருக்கு, உணவு பசியாடுறோம், உடம்பு நல்லா வளருது, உடம்பு சரியில்லாம ஃபீவர் வந்தா உடம்பு இறங்கி போயிருது, நல்லா தெரியுது. உணவு பசியாடுறதுக்கும் பசியாறாம இருக்கிறதுக்கும் உடல்ல ஏற்பட மாற்றம். அதே போல நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவதேகத்துக்கும் நாம் தினமும் செவி உணவு பருக வேண்டும். செவி உணவு பருக வேண்டும். அப்ப அதற்குத்தான் செவி புலன். அந்த காதுக்கு பொன்பூட்டல் என்பது, இப்ப உனக்கு எப்படி இந்த குழந்தைக்கு காதுல பொன் தங்கம் அழியாத்தன்மையுடைய ஒரு தங்கமானது காதுல போட்டச்சோ, அது போல இந்த குழந்தைக்கு இனிமேல் அழியாத இறை வாக்குகளை, இந்த தேகத்தையே தங்க உடல் ஆக்குகின்ற திருவாக்குகளை காதுல கேட்கணும். நாம நீங்க சால பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வேதத்தை படிக்குது, பாடல்களை படிக்குது. அப்ப சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு தெய்வ வேதங்களை பழக்க வேண்டும். அப்ப அது அவங்களுடைய ஜீவன்ல போய் 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 உள்ள போய் அவர்களுக்கு அந்த செவி உணவாக, அந்த ஜீவனுக்கு ஒரு உணவாக அது போயிட்டு இருக்கும். இதன் காரணமாக தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, இந்த திருக்குறள் படிச்சிருப்பாங்க. ஆனா செவிச்செல்வம் யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எங்க இருக்கு, யார் கொடுப்பாங்க? ஆனா இந்த கலியுக கடைசியில நம்ம தெய்வம் அவர்கள் தான். அவர்கள் அருளி இருப்பது அத்தனையுமே செவி உணவு, செவிச்செல்வம். நம்ம மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் புரிஞ்சு படிச்சாலும் சரி, புரியாம படிச்சாலும் சரி, நம்ம உணவேங்க சரியா அரைகுறையாத்தான் மென்னு பசியாடுறோம். உள்ளுக்குள்ள வயிறு செமிச்சு சத்தம் எடுத்துக்குது. அது போல நம்ம தெய்வங்களுடைய அந்த திரு வேதத்தை புரிஞ்சு படித்தாலும் புரியாம படித்தாலும் அது நமக்கு செவி உணவாகி ஜீவனுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப காதணி விழாவுடைய முக்கியத்துவம் இந்த செவிக்கு அழியாத இறை வாக்குகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது வயசுக்கு வர்றது. ஒரு பெண்ணானவள் ஒரு குறிப்பிட்ட 13 வயசு அந்த நேரத்துல பூப்பு எய்தி விட்டார்கள். பூப்பு நீராட்டு விழா, பூப்பு நன்னீராட்டு விழா, இப்படி எல்லாம் பேர் போடுறாங்க. நன்னீராட்டு விழான்னா ஏதோ நல்ல தண்ணியில குளிப்பாட்டுறது இல்ல. எங்க நன்னீராட்டு விழான்னா 20 லிட்டர் கேன்ல வாங்கி குளிப்பாட்டிட்டா நன்னீராட்டு விழாவாயிருமா? அந்த நன்னீர் என்பது இந்த தூலம் கடந்து ஜீவன் கடந்து அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடல். அதுதான் நல்ல தண்ணீர் கடல் திருப்பார் கடல் அதுவும் எங்கே, கடல் அதுவும் எங்கே. அந்த நல்ல தண்ணீர் கடல் திருப்பார் கடல். அந்த நன்னீரை ஊட்டணும், இனிமே கொடுக்கணும். அந்த வயதுக்கு வந்துச்சுன்னா நம்ம கிட்ட குழந்தை குழவி குழந்தை குதலை மங்கை மடந்தை அறிவை அப்படிங்கிற பருவம் தான் இந்த வயதுக்கு வந்தது. அதாவது வயதுக்கு வந்துட்டாங்கன்னா அறிவானது, அந்த 6வது அறிவானது
தன்னை அறியும் தனி அறிவானது முழுமை பெற்றது. இப்போ அந்த நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை அறியக்கூடிய சக்தியானது அந்த பெண்ணிற்கு வந்து விட்டது. இனிமே அறிய வேண்டியது கடமையாக்கப்படுது. அதை செய்யலைன்னா பாவம், தண்டனை. சரியா? அதான் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணிற்கு நிறைய விதவிதமான அலங்காரம் செஞ்சு போட்டோ எடுப்பாங்க. சரஸ்வதி, பார்வதி, ஆண்டாள், இப்படி ஒவ்வொரு ஞானியருடைய உடைகள் அவர்களை போல உடை அணிய வச்சு போட்டோ எடுத்துக்கிடுவாங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த பெண்ணானவள் இவர்களை போல, ஞானி ஆண்டாள் போல, சரஸ்வதி போல, கலைவாரி போல இவர்களும் இந்த பெண்ணும் ஆக வேண்டும், அதற்குரிய தகுதி வந்து விட்டது. அப்ப அந்த பூப்பு நீராட்டு விழா என்பது அறிவானது பூப்பு எய்து விட்டது, முழுமையடைந்து விட்டது. இனிமே இந்த அறிவுக்கு ஆகாரம் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த பூப்பு அடைந்தவர்களுக்கும் இதே போல 40 நாள் கழிச்சு சாலையில தீர்த்தம் போட்டு சுத்திகரிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது அடுத்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்வு இருக்குன்னா, திருமணம். திரு என்றாலே இறைவன் தான் திரு, பிரகாச ஜோதி. பிரகாச ஜோதியாக நமக்குள் இருக்கின்ற இறைவன் தான் திரு. அவரோட நாம மனம், அவரோட சேர்ந்தாத்தான் மனம். இதை குறிப்பதற்காகத்தான் திருமணம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. நம்ம தெய்வம் நீதி திருமணம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் சில பேரு பரிசுத்த மெய் விவாகம், பரிசுத்த மெய் விவாகம் அப்படின்னு வார்த்தை சொல்றாங்க. இந்த திருமண சடங்குகள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வீகம் தான். நிறைய விஷயம் இருக்கு. அதுல சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம முதல்ல பெண்ணிற்குத்தான் நவக்கிரக நீற்றல், கருப்பு கயிறை கட்டி 3 வெள்ளை புள்ளிகள். அந்த 3 வெள்ளை புள்ளிகள் தான் நம்மை பீடித்திருக்கும் ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலம். இந்த மும்மலமும் பற்றி இருக்கிறனால தான் நம்மால நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை அறிய முடியவில்லை, அடைய முடியவில்லை. அதனால அந்த கருப்பு கயிறுல 3 சுண்ணாம்புல 3 புள்ளி வச்சு அதை ஒரு விளக்கு ஒளி வச்சு அந்த கயிறை நீட்டு தேங்காய் வச்சு சுத்திகரிப்பு செய்யறாங்க. உள்ளுக்குள்ள வரும் பொழுது வலது காலை, பெண்ணை வலது காலை முன்வைத்து வர சொல்றாங்க. இந்த தேகமானது சிவசக்தி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தேகத்துக்கு வலது பாகம் சிவபாகம், இடது பாகம் சக்தி பாகம். நம்ம சுவாசமே வலது பாகம் சூரியகலை, இடது பாகம் சந்திரகலை. சூரியன் என்பது ஆண்கலை, சந்திரன் என்பது பெண்கலை. அப்ப இந்த பெண்ணிற்கு யார் வேண்டும்? ஆண் வேண்டும். ஆகவே ஆணை குறிக்கின்ற வலது காலை எடுத்து வைத்து உள்ள வர சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு அவருக்கு என்ன வேண்டும்? பெண் வேண்டும். அதனால அவரை இடது காலை எடுத்து வச்சு வர சொல்றாங்க. நீங்க திருமணத்துக்கு முன்னால வரைக்கும் மாப்பிள்ளைக்கு வலது பக்கம் பூந்திரையில பெண் இருப்பாங்க. மாங்கல்யம் கட்டின பிறகு மாப்பிள்ளைக்கு இடது பக்கம். ஏன்னா சிவசக்தி தத்துவத்துல ஆணுக்கு இடப்பாகம் பெண். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. இது சாதாரண சிம்பிள் கான்செப்ட். திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வலது பக்கம் பொண்ணை உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா எப்படி உட்கார்ந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நம் தெய்வம் அவர்கள் நம்ம தேகத்துல என்ன அமைப்பு இருக்கோ
அதை ஆதாரமாக கொண்டு அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. திருமணமான பிறகு மாப்பிள்ளைக்கு இடது பாகத்துலதான், இடது பக்கமா பெண்ணை அமர வைக்க வேண்டும். அது ஏங்க திருமணம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ஆணும் பெண்ணுமாக ஒரு திருமணம் நடந்து ஒரு வாழ்க்கை நடக்குது. ஜீவாத்மாவாகிய நாம, பரமாத்மா இறைவன் ஒருத்ததாங்க ஆண், நாம எல்லாம் ஜீவாத்மா. அது எப்படிங்க ஆண் பெண் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுப்பவர் எவரோ அவர் ஆண், பெறுபவர் எவரோ அவர் பெண். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இறைவன் தான் இந்த பூமியை கொடுத்திருக்கார். இந்த பூமியில் உள்ள அத்தனையும் கொடுத்தவர் இறைவன். நாம அதையெல்லாம் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இறைவன் கொடுத்ததையெல்லாம் வாங்கி அனுபவித்துக் கொண்டு அந்த இறைவனை வணங்கவில்லை என்றால் அந்த இறைவன் இந்த உடம்பை விட்டு வெளியே போயிடுவார். அப்புறம் இதற்குன்னு தண்டனையாக நரகத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ரைட்டா? இப்ப நாம ஏங்க மெய்வழியில நம்ம மெய்வழி தெய்வம் அவர்களை வணங்குறோம் அப்படின்னா, நமக்கு நம்ம தெய்வம் இதுவரைக்கும் இருந்த அந்த இறை சட்டம், அவரவரும் ஒரு குரு முகூர்த்தமாக இருந்து ஞானம் பெறணும் அப்படிங்கிற சட்டத்தை எல்லாம் மாத்தி குடும்பமாக இருந்து நீ என்ன வணங்கு, என்கிட்ட இருக்கிற அந்த ஜபத்தை, அந்த புண்ணியத்தை உனக்கு இனாமா தர, அந்த யமன்பதி எல்லையில் உன்னை காத்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு தெய்வம் இன்றளவும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நாம நம்முடைய ஜீவாத்மாவாகிய பெண்ணானது பரமாத்மாவாகிய நம் தெய்வமோருடைய திரு அடி நிழலில் சேரணும். அதனாலதான் திருமணம் என்ற ஒரு பந்தம். திருமணம் பண்ணி வச்சாவே அந்த பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஆணுக்கு பெண் மேலையும் ஒரு பிரியம் இருக்கு. அதை போல ஜீவாத்மாவாகிய நாம நம்ம தெய்வத்தின் மீது அந்த அன்பு பாராட்டினால்தான், அவர்களிடம் சரணடைந்தால்தான். அந்த காலத்து பாடல்ல கணவனை பிராணநாதான்னு சொல்லுவாங்க. பிராணனுக்கு நாதா, நம்முடைய பிராணனுக்கு யாரு நாதன்னா நம்ம தெய்வம் தான். பிராணனை காப்பாற்றக்கூடியவர்கள் யாருன்னா நம்ம தெய்வம் தான். பிராணநாதனாக நம்ம தெய்வம் இருக்காங்க. அதுக்கு நாம எப்படி தெய்வ நினைவுல இருக்கிறேன் அப்படின்னு நாம எப்படி சொல்றது? அதற்கு அடையாளம் தான் அவருடைய நாதத்தை எல்லாம் நமக்கு வேதமாக கொடுத்துட்டாங்க. அவனுடைய நாதம் தான் வேதம். இப்ப அவங்க இருந்த வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நாம பேசணும், நாம படிக்கணும். அதுதான் உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. நாம அதனுடைய கணம் தெரியல, ஏன்னா நமக்கு தேவ ரகசியம் எதுவுமே தெரியாது. ஆனா வேதத்துல எப்படி குறிப்பிடுறாங்க? உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. இதுதாங்க நாம செய்யணும், இதுதாங்க நாம செய்ய முடியும். நாம நமக்கு எந்தவித பாடும் இல்லாமல், எந்தவித கஷ்டம் இல்லாம, ஒரு பொய்க்கல்விக்கு உரிய பாடு கூட இல்லாமல் இந்த கலியுக கடைசியில அந்த மெய்யை, அந்த மெய்ப்பொருளை, அந்த அழியா நிதியை நமக்கு தெய்வம் இனாமாக கொடுக்கிறாங்க. ஏன்னா இறைவன் ஒருத்தர் தாங்க இனாமா கொடுக்க முடியும். அதான் பாடல்ல பிச்சைக்கு வந்தாரே, பிச்சைக்கு வந்தாரே, வீடு தேடி பிச்சைக்கு வாராரே. இது வரைக்கும்
பிச்சைங்கிறது இல்லைங்க. இந்த பிச்சைக்காரங்கெல்லாம் பிச்சை வாங்குவாங்க, வீட்டுல இருக்கிறத கொடுப்பாங்க. கொடுத்தவங்க யாரும் அந்த பிச்சைக்காரரு தனக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்களா? இல்ல. எதுவுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பதுக்கு பேர் பிச்சை. இப்ப நாம ஒரு திருமண விசேஷத்துக்கு போறோம், 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் மொய் வச்சா என்ன எதிர்பார்ப்போம்? திருப்பி உங்க விசேஷத்துக்கு நாங்க வந்தோம், இந்த மொய் வச்சிருக்கோம், நீங்க எங்க விசேஷத்துக்கு வரணும். நீங்க திருப்பி இது ஒன்று எதிர்பார்த்து நாம இந்த திருமணத்துக்கு கொடுக்கிற அன்பளிப்பு எல்லாமே எதிர்பார்ப்பு. நாங்க உங்க விசேஷத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்க, வந்தோம். நாங்க இந்த மொய்கிறது இந்த நோட்ல எழுதுறோமே, அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் தான். நாங்க வந்தது உங்களுக்கே தெரியாது, பார்த்திருக்க மாட்டீங்க, போட்டோல வீடியோல இருந்திருக்க மாட்டோம். ஆனா அந்த நோட்ல எழுதும் போது நாங்க வந்துருவோம், ரெக்கார்டு. சரிங்களா? அப்ப இதுவரைக்கும் நாம எது செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டுதான். ஒரு பொண்ணுக்கு சீர் செய்வாங்க, செஞ்சாலும் வயசான காலத்துல பொண்ணு பார்க்கல, உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், பொண்ணு பார்க்கல அப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஆனா தெய்வம் அவர்களுடைய தவத்தை நமக்கு பிச்சையாக கொடுக்கிறார்கள். ஃப்ரீ. அந்த பிச்சையாக கொடுப்பதுங்கிறதுங்க எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம. அதுதான் தெய்வம். அமெரிக்காவை தூக்கி விழுங்கக்கூடிய விலை கொடுத்து வாங்க முடியுமா? இல்லை, வாங்க முடியாது. ஏன்னா அது அழிஞ்சு போற பொருள், தெய்வம் கொடுக்கிற அழியா பொருள். ஆனால் இது அன்பு என்னும் கிரயத்திற்கு வந்துள்ளது. அப்ப இந்த கலியுக கடைசியில அன்பு என்னும் கிரயத்திற்கு தெய்வம் அவங்களுக்கு சும்மா கிடைக்கலங்க. தெய்வம் அவங்களுக்கு அந்த தவமானது சும்மா கிடைக்கல. அவங்க பசி எடுத்து குடல் கருக தவம் செய்துதான் அத்தையும் பெற்றார்கள். ஆனா தன்னை சரணடைந்த மக்களுக்கு அத்தனை பேருக்கும் இதை பிச்சையாக, ஃப்ரீயாக, இனாமாக, அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நாம என்ன செய்யணும்னா அவர்களை சரணாகதி அடையணும். சரண்டர். இப்ப சண்டையில சரண்டர் ஆயிட்டா அந்த நாடு ஒண்ணு செய்யாது. இப்ப இந்த உலகம் முழுவதும் யமன் கை அடக்கம், அந்த யமன் எம் கை அடக்கம் அப்படின்னு தெய்வம் அந்த யமனை தங்களுடைய திருக்கரத்துல அடக்கி வச்சிருக்காங்க. நம்மால யமன்ட்டெல்லாம் சண்டை போட முடியாது, நம்மால யமன்ட்ட சண்டை போட முடியாது. ஆகவே அந்த யமனையே தன் கரத்தில் வைத்திருக்கும் நமது குல தெய்வம் மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள், அவர்களை நாம தினமும் அவர்களை பணிந்து போற்றி அந்த மேலாம்பரமான 4ஆம் பதத்தை, பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.